ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். நைட்டு சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு இப்போவுமே மீன் குழம்பு செஞ்சுட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாறை மீன் இல்லைன்னா துண்டு மீனெல்லாம் இதே மாதிரி கொஞ்சம் புளி, கொஞ்சம் காரம் கம்மியாக டிஃபனுக்கு, சப்பாத்திக்கோ, பரோட்டாவுக்கோ, தோசைக்கு செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆயில் எதுவும் ஆட் பண்ணலை, தாளிக்கவும் இல்லை. இது மிளகா தனியாக வறுத்துருக்கிறது. நான் அப்பளம் பொரித்த கடாய், அதில் தான் கொஞ்சம் ஆயில் தெரிய மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாறை மீன் இந்த சப்பாத்தின்னு சொன்னோன்னே பழைய ஞாபகம் வருது. எங்கள் அண்ணன் 80s எல்லாம் மால்டீவ்ஸில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்போ எல்லாம் படித்து முடிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இவளையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுன்னு சொல்லி அண்ணனே எனக்கு ஒரு குழந்தைகளுக்கு டீச் பண்ணுற ஒரு ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்தாரு. 1 இயர் ஒர்க் பண்ணேன். அது மால்டீவ்ஸ்னால் தீவு, ஆழ்கடலுக்குள்ளே இருக்குது. அங்கே மீன் நிறைய கிடைக்கும். மீன், தேங்காயெல்லாம் நிறைய கிடைக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் விலை ஜாஸ்தி. அதனால் 3 வேளைக்கு மீன் தான். இந்த பாறை, அயலை, சூரை மீனெல்லாம் வாங்கி தருவாங்க. இந்த அயலையெல்லாம் பொரித்து வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். இதே மாதிரி மிளகா தண்ணியெல்லாம் வறுத்து அம்மியில் அரைச்சி நாங்கள் மீன் குழம்பு செஞ்சு நைட்டு ரொட்டின்னு சொல்லுவாங்க, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பக்கத்து ரூமில் இருக்க மால்டீவ்ஸ்காரர்களுக்கும் இந்த குழம்பு கொடுப்பேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க டெய்லி செய்யும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்களுக்கு பழைய ஞாபகம் இருந்தால்